அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கு வயது 61 என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பொதுப்பணித்துறையில் நீர்வள ஆதாரத்துறையில் 40 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறேன் என்றும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அனுபவங்களை கொண்டு இவ்வளவு நாட்களாக நான் சந்தித்த ஒரு சில அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படியான என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். முதற்கட்டமாக வருகிற 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 234 இடங்களுக்கு கண்டிப்பாக 200க்கு மேல் வெற்றி பெற்று வலிமையான ஆட்சியை அமைக்கும் என்று கண்டிப்புடன் மிக நம்பிக்கையோடு தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ஆட்சி நிலை போன்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக தொடர்ந்து நீடிப்பார். அதே போன்று திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து ஆட்சியை அமைப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மையை பெற்று திமுக ஆட்சியாகவே ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு ஆணித்தரமாக ஏன் சொல்கிறேன் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டால் அது தந்தை மகன் பிரச்சனைக்கு உள்ளாக்கி சின்னாபின்னமாகிவிட்டது. அந்த கட்சி எப்படியா இருந்தாலும் மகனுக்கு எதிராக தந்தை ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய நிறுவனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அவர் தனக்கு மரியாதை இல்லை என்ற போது யாரை பற்றியுமோ, எந்த சமுதாயத்தை பற்றியுமோ, மகனை பற்றியுமோ எதற்குமே கவலைப்பட மாட்டார். தனக்கு மரியாதை இல்லை என்ற பட்சத்தில் அவர் கட்சியை அழிக்க கூட துணிந்து விடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக அவர் செய்வார். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இருக்கும் பகுதியானது திமுகவுடன் கூட்டணி அமைக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உடன் ஒட்டி கொண்டிருப்பவர்கள் அவர்களுடன் சேர்ந்து அவர்களும் வெற்றி பெற்று அவர்களும் அமைச்சராக ஓரிரண்டு பேர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. நல்ல எதிர்காலத்தை சிறந்த நிதி நிலைமை பெருக்கிக் கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அவர்களுடைய காலம் முடிந்து விடுகிறது. ஆனால் அன்புமணி பாட்டாளி அவருடைய கட்சி சார்பாக மகன் பக்கம் இருப்பவர்கள் கடைசியாக தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மற்ற அதிகார மையங்கள் எல்லாம் ராமதாஸிற்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது என்று
கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டி வரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதன்படி ராமதாஸுடைய மகன் அன்புமணி அவர்களும் அவருடைய தொண்டர்களும் சின்னாபின்னமாகிவிடுவார்கள். எதுக்குமே உபயோகம் இல்லாமல் போய்விடுவார்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணி வைக்கும் பொழுது அவருடைய கட்சி வேற எங்கேயாவது போயாகணும். அன்புமணி கட்சி, அன்புமணியினுடைய ஆதரவாளர், அது அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவே தூள் தூளாகி போய் கிடக்குது. அது எடப்பாடியார், செங்கோட்டையன், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அப்படின்ட்டு பல்வேறு கோணங்களில் பல்வேறு இதாவது 2 துண்டு, அது 5 துண்டுகள் ஆக்கியிருக்கிறது. ராமதாஸை போலவே எடப்பாடியாரும் தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை அழிக்கவும் அவர் தயங்க மாட்டார். ஆனால் மிகவும் நல்லவர். அவருடைய ஆட்சி காலத்தில் வேற யாரும் இந்த 4.5 வருஷம் ஆட்சியை செய்திருக்க முடியாது. வேற எந்த முதலமைச்சராக வந்திருந்தால் அவர் என்னவே மிகவும் பொறுமையை கடைபிடித்து எல்லாரையும் அரவணைத்து சிறப்பான ஆட்சியை செய்தார். பார்ப்பதற்கு சிறப்பான ஆட்சி செய்தார், அவ்வளவுதான். நான் சிறப்பான ஆட்சி என்று சொல்ல வரவில்லை. பார்ப்பதற்கு 4 வருட காலம் அதிமுக ஆட்சியை சிதற விடாமல், பாதியில் கலைந்து போக விடாமல் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது அனைத்து எம்எல்ஏக்களுமே முதலமைச்சர்கள் தான். அனைத்து எம்எல்ஏக்களுமே முதலமைச்சர்கள் தான். ஒரு சிறு விழாவில் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். முதலமைச்சர் ஒரு கோயிலுடைய தரிசனத்தில் கலந்து கொள்கிறார். தெற்கு பக்கத்தில் எதுனா ஞாபகம் எனக்கு. அப்போ எம்எல்ஏக்கள்லாம் ஃப்ரண்ட்ல நின்று சாமி கும்பிடுறாங்க. இவர் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பின்னாடி சந்து பொந்தல் நுழைய ட்ரை பண்றாரு. உள்ள யாரும் விட மாட்டாங்க. எட்டி பார்த்து அப்படி சாமி கும்பிட்டு அப்புறம் வந்துட்டார். அந்த அளவிற்கு அவருக்கு அப்போதே இருந்த எம்எல்ஏக்கள் அந்த அளவுக்கு தான் மதிப்பு கொடுத்தார். அது எல்லாருக்குமே தெரிந்த வெட்ட வெளிச்சமாக தெரியும் அனைவருக்குமே. இப்பொழுது அதே அதிமுக ஆட்சியை நான் தான் இதை காப்பாற்ற வந்தவன் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆட்சியை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறார். இது மாதிரி இருப்பது அது கட்சியை காப்பாற்ற முடியும் என்ற கட்சி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கண்டிப்பாக கிடையாது. அவர் நடந்து கொள்வது எல்லாம் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், தன்னுடைய கையில் மட்டுமே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற பேராசையின் காரணமாகத்தான் அவர் அதை பிடித்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். அதே மாதிரி தான் முடியும் கடைசியில். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு போச்சு ரெண்டா. அது 90% ஓட்டு இவருக்கு தான், அன்புமணிக்கு தான். 90% தொண்டர்கள் அன்புமணி தான் இருக்காங்க. அதுவும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் திமுகவோட கூட்டணி போக மாட்டாங்க. ராமதாஸ் போயிடுவாரு. அதே மாதிரி எடப்பாடியோட கூட தான் அன்புமணி போவார். மற்றவர்கள் இவருக்கு கூட வரமாட்டாங்க. தனித்தனியாக நினைப்பாங்களோ, அது எங்க போவாங்களோ அது தெரியாது. ஆனா மற்ற ஓட்டுகள், மற்ற தொண்டர்கள், மற்ற கட்சிகள் சொல்றாங்களே, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, என்னோ அந்த கொசுறு கட்சிகள் இருக்குலாம் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு ஏதாவது ஓட்டை போட்டு போயிடுவாங்க அந்த தொண்டர்கள். ஆனால் திமுகவுக்கு போட மாட்டாங்க. யாரு? இந்த ஓபிஎஸ் அவங்கவுங்களுக்கு போட்டுக்குவாங்க. அவங்க எங்க நிற்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு போட்டுக்குவாங்க. அது ஏதோ ஒரு ஒப்புக்காக ஒரு கட்சி, ஒரு தேர்தல் மாதிரி அவங்க இருக்கும். ஆனால் அவங்க வெற்றி வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரியே
இபிஎஸ் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் அன்புமணிக்கும் இவங்களும் ஒன்றும் இதாக போறதில்லை. இவர் அதாவது மற்ற கட்சிகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கி போய்விட்டன. பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை கொண்ட கட்சி. அது அப்படியே இருக்கும். ஓட்டுகள் யாரும் ஏறாது, இறங்கும் இறங்காது. அண்ணாமலை அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். அண்ணாமலையையும் தூக்கி விட்டார்கள். அதனால் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது என்பது சொல்லிவிட முடியாது. கண்டிப்பாக கிடையாது. அதனால ஏதோ ஒரு கட்சி, அவ்வளவுதான். இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்தாலும் எல்லா ஓட்டுகளும் சின்ன பின்னமா போச்சு. ஆனா திமுகவில் ஒரே ஒரு ஓட்டு கூட வேற யாருக்கு போகாது. அதில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் மிகவும் கட்டுக்கோப்பான தொண்டர்கள். திமுக தான் வெற்றி பெற வேண்டும். ஒரே ஒரு ஓட்டு கூட வெளியே அந்த கட்சிக்கு போட மாட்டாங்க. அது வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே இருக்குது. அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் இருக்கும் மொழியே வெளியே தெரியாது. அதனாலதான் வந்து 26ஆம் ஆண்டு கண்டிப்பாக 100% திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டி வரும் தமிழ்நாட்டில் என்பதை உறுதியாக கண்டிப்பாக சொல்கிறேன். இரண்டாவதாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின், அதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மூன்றாவதாக கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 நடிகைகளாவது அமைச்சரவையில் பங்கேற்பார்கள். இதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடியவைகள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு ஆட்சி அமைத்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணியின் கீழ் இருப்பவர்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு 31 வரைக்குமா 31 வரைக்கும்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க யாரும். அப்படி அங்கங்க போயிடுவாங்க, எல்லாம் சிதறி போயிடும். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் போயிடும். இவர் வந்து ராமதாஸ் கூட இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் கோட்டீஸ்வரர்கள் ஆயிடுவாங்க. அவங்க அதோட வந்ததை பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக சேர்ந்துருவாங்க. அடுத்த 31ல அது அவங்க ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இபிஎஸ் வந்து அதிமுக அழிச்சிடுவாரு. செங்கோட்டையன் அவரை விட்டுட்டு முக்கியமானவர் செங்கோட்டையன் சார் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குது, ஓபிஎஸ் இருக்குது. அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்க இது வச்சுக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அது மாதிரி அவங்க 4 மாடு சேர்ந்து தான் ஒரு சிங்கத்தை முட்டணும் மொழிய. தனித்தனியாக போச்சுன்னா சிங்கம் ஒன்றா சாப்பிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் உதாரணம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு திமுகவுக்கு நல்ல சுக்கர திசை இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் ஏழை நாட்டு சனியின் பிடித்து விட்டது. எல்லாம் அழியக்கூடிய தருவாயில் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி 26க்கு அப்புறம் கட்சியே இருக்காது என்று கூட சொல்லலாம். என்னுடைய கருத்து. எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அன்புமணி திறமையான தலைவர் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அவர் இருந்தால் சிங்கார சண்டையாக மாற்றலாம் சென்னையை அப்படி என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் அன்புமணி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் சிங்கார சண்டை திட்டம் எல்லாம் ஒன்றும் நடைபெற வாய்ப்பு இல்லை. எப்பொழுதும் போல இந்த வருடம் மிக பயங்கரமான வெள்ள பாதிப்புகளை சென்னை எதிர்நோக்கி இருக்கிறது. பொதுமக்கள், சென்னை வாழ் மக்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையாக மழைக்கால வெள்ள காலங்களில் சென்னையை விட்டு வெளியேறி விடுவது நல்லது, அல்லது பாதுகாப்பாக இருந்து கொள்வது நல்லது. முதல் மாடியில் போய் இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்ற கருத்துல நான் சொல்றேன். ஏன்னா அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 1-2 மழைகளுக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை
பார்க்கிறோம். தற்பொழுதே கண்கூடாக பார்க்கிறோம். இன்னும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள்ளாகவே இந்த லட்சணம். இன்னும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து புயல் சின்னம் உருவானால் எப்படி எங்க தெருவுக்கு போட் சர்வீஸ் விடல, உங்க தெருவுக்கு போட் சர்வீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் தான் எழும். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது சென்னை சிங்கார சென்னையாக மாற்றப்படும், அன்புமணியை கொண்டு மாற்ற முடியும் என்று நான் சொன்னதெல்லாம் புஸ்வானமாக போய்விட்டது. அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது சென்னையினுடைய தலை எழுத்து என்றுதான் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றி மக்களுக்கும் யாருக்கும் எந்த கவலையுமே கிடையாது. இப்பொழுது 100க்கு 100 பேருக்கு 70 பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். மதுப்பிரியர்கள், தவறு, மதுப்பிரியர்களாக இருக்கிறார்கள். அதில் 40 விழுக்காடு தீவிர குடிகாரர்களாக இருக்கிறார்கள். தீவிர மதுப்பிரியர்கள் என்றால் வீட்டிற்கு ஒரு பைசா கூட கொடுக்காம சம்பாதிக்கிறத ஃபுல்லா குடிச்சு அழிக்கிறது. அவங்க தான் தீவிர குடிகாரர்கள். வரும் காலத்தில் திமுக ஆட்சியில் மதுக்கடைகள் மேலும் திறக்கப்பட்டு அரசின் வருவாய்க்காக கண்டிப்பாக 70% தீவிர குடிகாரர்களாக, தீவிர மதுப்பிரியர்களாக மாறிவிடுவார்கள். 100% 100 பேர் கொண்ட 100 பேர் கொண்ட இதில் கணக்கில் 70 பேர் குடிகாரர்களாக இருந்தார்கள் என்றேன். அடுத்து வரும் காலையில் 90 பேர் மதுப்பிரியர்களாக மாற்றி விடுவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஏதோ 10 பேர் தான் கொஞ்சம் நெஞ்ச தப்பிச்சிருவாங்க. அது 90 பேர் குடிகாரர்களாக இருப்பார்கள், 70 பேர் தீவிர மது பிரியர்களாக இருப்பார்கள். 20% தான் கொஞ்சம் ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை, 2 நாட்கள் ஒரு முறை அது மாதிரி குடிப்பவர்களாக இருப்பார்கள். ஆக மதுக்கடையின் மூலம் தமிழக வருவாய் கொட்டு என்று கொட்டும். ஆனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும். ஏன்னா யாரும் விவசாயத்துக்கே போக மாட்டாங்க. எல்லாம் மதிப்பீடுகள் ஆகிட்டதுனால விவசாயத்து வேலை அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. பெரும்பாலான மக்கள் திமுகவின் தொண்டர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு மற்ற மக்கள் எடுபிடி வேலை செய்தே பிழைத்துக் கொள்வார்கள். ஆக எல்லாரும் பழிச்சுக்குவாங்க, எடுபிடி வேலை செய்தே பிழைச்சுக்கொள்வாங்க. இப்போ பார்க்குறீங்களே, ஒரு மீட்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு மாநாடு போடுறாங்கன்னா, திமுக மாநாடுன்னா சுற்றுப்பகுதி ஏரியாவில் இருக்கிற ஜனத்துங்களுக்கு பூரா கொண்டாட்டம் தான். எப்படி இருந்தாலும் 500 ரூபாய் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், அதுவே போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதை வைத்தே காலத்தை ஓட்டி விடுவார்கள். அதனால் இந்த விவசாய மற்ற இருக்கிற தமிழக மக்கள், அரசு ஊழியர்கள் அல்லாத தமிழக மக்கள் கொஞ்சம் பேர் விவசாயத்தை பார்ப்பாங்க. ஒரு 100ல் ஒரு 20% விவசாயத்தை பார்ப்பாங்க. 80% திமுக தொண்டர்களுக்கு எடுபடியாக இருந்தே காலத்தை ஓட்டி விடுவார்கள். ஏன்னா திமுக தொண்டர்கள் அனைவருமே செல்வாக்கு ஆகி விடுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு கைகூலியாக இருந்தே தங்களை பிழைப்பை நடத்தி கொள்வார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விவசாயம் நலிவடைந்து விடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விவசாய பொருட்கள், நெல் கொள்முதல், மக்காச்சோள கொள்முதல், மற்ற கரும்பு கொள்முதல், இதெல்லாம் அப்படியே பாதிக்கு பாதி ஸ்டாப் ஆகிடும். தமிழ்நாட்டில் வந்து கொள்முதலே சுத்தமாக பாதிக்கப்பட்டு விடும். ஆனால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஜனங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது மாதிரி போயிட்டு இருக்கும். இதுதான் உண்மையாக நடக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில்.
இதனால் தமிழ்நாடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தொடர்ந்து இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதை பற்றி எந்த மக்களும் பட வேண்டிய மக்களும் யாரும் இல்லை. அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதிமுக இப்போ ஏதோ ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு அல்ப ஆசையில அப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. எடப்பாடி ஆட்சியை அழிச்சிட்டாருன்னா புரிஞ்சு போச்சு கதை. எடப்பாடி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அப்படி இப்படின்னு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிடிங்கிட்டு போயிட்ட மாதிரி. பிச்சு பிடிங்கிட்டு போயிட்டேன்னா கட்சியே கிடையாது, அவ்வளவுதான். நீயா நானா, யாருது கட்சி அப்படின்றதுக்குள்ளேயே 2-3 எலெக்ஷன் போயிடும். எல்லாம் அவங்க காலம் முடிஞ்சு போயிட்டே வந்துடுவாங்க. கட்சியும் இருக்கிற இடம் தவிர போயிடும். அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, இதில் சந்தேகமே கிடையாது. அன்புமணி 26 சுத்தமாக கைவிடப்பட்டாரே ஆனால் ஏதாவது கட்சியில சின்னத்துல கூட நிற்க முடியாது. அன்புமணி அப்படி ஏதோ ஒட்டிக்கிட்டு தான் எங்கேயாவது கூட நிற்க முடியும். அந்த தொண்டர்களும் வாழ்க்கையை வெறுத்து நான் அடுத்த 5 வருஷம் எங்க போய் இவரு கொடுக்கறது அப்படின்ட்டு அவங்களும் எல்லாரும் மூளை ஒருத்தரா போயிடுவாங்க, அவங்க வேலையை பார்க்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியும் அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. அதிமுக என்ற கட்சியும் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாம் பேராசையின் காரணங்கள் தான், வேறொன்றும் இல்லை. இதெல்லாம் திமுகவிற்கு சுக்கர திசை காலங்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் திமுக அவங்களுடைய தன்னாட்சி, அவங்களுடைய தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார்கள். ஏன்னா அவங்களை கேட்க வேண்டிய யாரையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வெள்ளத்தால எவ்வளோ பாதிப்புகள். அதை வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கட்சி எப்படி வளர்க்கலாம், எங்க போனா கட்சிக்கு நிதியை சம்பாதிக்க முடியும், எதெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற குறிக்கோள் தான். இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் எதற்காக தேரடி வீதியில் பூரா காங்கிரீட் போடுகிறார்கள் என்றே தெரியவில்லை. மிக சிறப்பான திட்டம்தான், அதை ஒன்றும் நான் மறுக்கவில்லை. அது தற்பொழுது தேவையில்லாதது. அதுக்கு மேலே பிடி ரோடு ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனோட கரெக்டான வரைமுறைகளோடு விதிமுறைகளோடு பிடி ரோடு போட்டாங்கன்னாவே அதுவே பல காலங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ போற காங்கிரீட் ரோடு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா திருவண்ணாமலை மக்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டார்கள், அப்படிதான் சொல்லணும். ஒரு வருஷமா திருவண்ணாமலை மக்கள் நிம்மதியே போச்சு. எந்த பக்கம் எங்க போறதுன்னு தெரியாது. அது மாதிரி எல்லாம் அங்கங்க நோண்டி போட்டு வேலை வேகமாக தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சி அடுத்த ஆட்சி முடிவடையும் நேரத்தில், அதாவது 2029-30 காலங்களில் சுத்தமா இந்த காங்கிரீட் பூரா உடஞ்செல்லாம் கோலமா போயிடும். பிடி ரோட்ல அது மாதிரி போவாது. காங்கிரீட் ரோட்ல ஒரு மழையில ஒரு குழியா பறிச்சதுனாவே எல்லாம் பேத்துட்டு போயிடும். இப்பயே ஒரு சில இடத்துங்கெல்லாம் பார்த்தா ஜல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த காங்கிரீட் இவங்க போடுற காங்கிரீட் ரோடெல்லாம் நீண்ட நாட்களுக்கு தாங்காது. எவ்வளோ வாட்ஸ்அப், யூடியூப்லாம் பார்க்குறோம். பள்ளி கட்டடங்கள் கட்டுகிறாங்க, பார்த்தா பேத்து வீடு தெரியலாம். அது மாதிரி தான் எல்லாமே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இன்னொன்று இங்கே சிட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போடுவாங்க.
அது என்ன ஒரு 2-3 வருஷம் தாங்குற மாதிரி போடுவாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் 29, 30 அப்பொழுது ஒரு மதிப்பீடு போட்டு மறுபடியும் மீண்டும் அனைத்தையும் நோண்டி போட்டுவிட்டு மறுபடியும் புதுசா காங்கிரீட் ரோடு போடுவார்கள். 31 அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். நீ ஒன்னும் பாருங்க. இந்த மாதிரி காங்கிரீட் ரோடு இதனால எவ்வளவு பொருளாதாரங்கள் வீணடிக்கப்படுகின்றன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக ஆற்றில் தடுப்பணைகள் கட்டுவதெல்லாம் ஏற்கனவே என்னுடைய பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். மிக 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 வேஸ்டானது. யார் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தடுப்பணைகள் கட்டுறதான பிரயோஜனம். அணைக்கட்டுகள் கட்டுங்க. அது மற்ற ஏரிக்கு தண்ணி போய் பாயும். தடுப்பணைகள்லாம் கட்டாதீங்க. அது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பாலாற்றில் தடுப்பணை கட்டுறாங்க, 60 கோடி 90 கோடின்னு சொல்றாங்க, 120 கோடின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆத்துல போட்ட பணம் தான். அது போய் கடல் அடிச்சுமே விட்டுருவோம். தமிழ்நாட்டில் நல்ல சிறப்பான நீர் வளம் இருக்கிறது. கரெக்டாக ஏப்ரல் மே மாதங்களில் வறட்சியால் பயிர்கள் காய்ந்தன என்ற செய்தி வரும். கரெக்டாக அக்டோபர் நவம்பர்ல வெள்ளத்தால் இவ்வளவு இத்தனை லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டது என்ற செய்தி வரும். இதெல்லாம் தொன்று தொட்டு காலங்காலமாக இருக்கக்கூடியவைகள். இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் இந்த நீர்வளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டியவர்கள் நீர்வளத்துறையை பொறியாளர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நீர்வளத்துறை பொறியாளர்களை கட்டுப்படுத்தி அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று, அதாவது ஒரு முதலாளி என்ன வேலைக்காரனை வேலை வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு வேண்டியது எஸ்டிமேட், அவ்வளவுதான். என்னன்னா போடு, இந்த எஸ்டிமேட் பிரயோஜனம் இல்லையான்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு 2022 மதுராந்தகத்துல ஒரு ஏரி, காட்டு தேவாதூர்னு ஒரு ஏரி சுத்தமா உடைஞ்சு போச்சு. அப்படியே ஓடு மாதிரி தான் இருக்குதுன்னு கொஞ்சோண்டு. எப்படியோ நைட்டா போட்டு ஏதோ சாக்கு மூட்டையில கொண்டாந்து மணல் மூட்டையெல்லாம் போட்டு கிறுத்து ஒரு வழியா அதை மூடி ஏரி உடையாமல் காப்பாற்றினார்கள். ஆனால் இன்று வரை அந்த ஏரி இன்னும் அந்த உடைந்த பகுதியை கட்டாமலேயே இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதற்குள்ளாக அங்கே பேனா சிலை வைக்க வேண்டும், இங்கே தலைவர் சிலை திறக்க வேண்டும், அங்கே விளையாட்டுத்துறையில் பலவித சாகசங்களை செய்ய வேண்டும், நூலகங்கள் திறக்க வேண்டும். இங்க உயிர் போற நிலையில இருக்குது. அந்த நேரத்துல வேற வேலையை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அங்க இந்த வருஷம் மழை பெஞ்சா உடஞ்சிடும் அந்த ஏரி. அது மாதிரி நிலைதான் இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 100க்கு 70 ஏரிகள் மிக மோசமான கண்டிஷன்ல இருந்துட்டு, இவர்களுடைய இந்த லட்சம் கோடிகளில் ஏதோ ஒரு பகுதி, ஒரு 1000 கோடி நீர்வளத்துறைக்கு எல்லா ஏரிகளை சீரமைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார்களேயானால், வட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் கரெக்டாக சீரமைக்கப்பட்டது. ஒரு குண்டு சொம்பு தண்ணி கூட லீக் ஆகி வெளியே போகாது. எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம் தண்ணியை. எல்லாமே கந்தலாய் போய் கிடக்குது ஏரிங்க. மதுராந்தகம் கோட்டை உபகோட்டை அந்த அலுவலகத்தில் 267 ஏரிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஏரிகள் கந்தலை தான் இருக்கு. அதனால இப்போ நான் கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள், ஏரிகள் மோசமாக நிலை இருக்கிறது என்று. அதை பற்றி இந்த அரசாங்கம் சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. மதுராந்தக ஏரி சீரமைக்கும் பணி கிட்டத்தட்ட 200 கோடி அளவுல ஒரு பணி நடக்குது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக 4 வருடங்களாக இன்னும் முடிவு வராமல் இருக்கிறது. ஒரு 180 கோடி 200 கோடி
எவ்வளவு பெரிய பணி. அதை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு முறை கூட அந்த வேலை தளத்தை வந்து பார்க்கவே இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய வெட்கக்கேடாக. எப்படி அவங்க அமைச்சர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு முறை கூட பார்க்காத, வேற என்ன வேலையை பார்க்கறாங்க தெரியல. எதுக்கு அவங்க அமைச்சரா வரணும்? செயலாளர், திமுக கழக செயலாளர்னா செயலாளர் இருந்துட்டு போங்க. நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தாட்டி கூட பார்க்கல. இந்த 4 வருஷத்துல எத்தனை கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி அளவுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு 4 வருஷத்துல. எவ்வளவு மிகப்பெரிய இழப்பு ஒரு நம்மளுடைய தமிழகத்துக்கு. ஒரு 200 கோடி நெல் உற்பத்தி பாதிக்குதுன்னா அது எவ்வளவு துரிதமாக பணி மேற்கொள்ள வேண்டும். அமைச்சர் பணியை பார்வையிட்டால் தானே அதிகாரிகளுக்கு பயம் இருந்து உடனடியாக பணியை முடிப்பார்கள். 3 ஆண்டு காலமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு முறை கூட இன்னும் வேலை தளத்தை பார்க்கவே இல்லை. இந்த லட்சணத்தில் எங்கிருந்து சீக்கிரமாக வேலை முடிப்பது? இது மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தால் எப்படி வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது, தண்ணீரை மேலாண்மை, நீர் மேலாண்மையை எப்படி கட்டுக்குள் கொண்டு வைப்பது? சென்னை மாநகர வெள்ள பிரச்சனைகளும் சரி, தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட வெள்ள பிரச்சனைகள், மற்ற வறட்சிகள் எல்லாமே நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் வரும். நீர் மேலாண்மை தமிழ்நாட்டில் போதுமான மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல மழை பெய்கிறது. பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள், பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அழிகின்றன. அந்த தண்ணீரை நீர் மேலாண்மை துறை மூலம் அதை தேக்கி வைக்க என்ன இல்லாமல் சொல்லக்கூடாது, திறமை இல்லாமல் நீர் பூரா கடல்ல கலக்கி விட்டுட்டு வறட்சி காலங்கள்ல பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நெற்பயிர் காய்ந்து போய், பாலம் விட்டு காய்ந்து போய், விவசாயி கையில காய்ஞ்ச புடிங்க வச்சுக்கிட்டு போஸ் கொடுப்பார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீர் மேலாண்மை சரியில்லை, நீர் வளத்துறை சரியில்லை. நீர் வளத்துறை சரியில்லைன்னா அதனுடைய அமைச்சர் அவர் திறமையானவர். இதுதான் கருத்து. வேற ஒன்றும் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திமுக ஆட்சி அமையுங்கள், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லா துறைக்கும் அதற்கேற்ற நல்ல அமைச்சராக போடுங்க. வீட்டை விட்டு வெளியே வராதவர்களாம் அமைச்சரா போடாதீங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னையை விட்டு வெளியே வந்ததாக எனக்கு 3 வருட காலமாக தெரியவே இல்லை. எங்கேயாவது மேட்டூர் அணை திறக்க வேண்டும், அந்த அணை திறக்க வேண்டும், இந்த அணை திறக்க வேண்டும் கூட நின்று பூ போடுவார். அதுக்குதான் போவார். முதலமைச்சருடன் சுற்றி கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் யாராலும் இப்பொழுது. இதெல்லாம் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் அல்ல. நாட்டை கொஞ்சமாவது பலப்படுத்த ஏற்பாடு செய்யுங்கள். இப்போ ஒரு நாடு மேன்மை அடைகிறது என்றால் அதில் உள்ள மக்கள் மிக கடினமான உழைத்து முன்னேறுகிறார்கள் என்றே பொருள். ஆனால் உண்மை அது அல்ல. செல்வம் கொட்டி கிடக்கிறது உலகத்தில். இறைவன் கொடுத்த செல்வம் பூமியில் கொட்டி கிடக்கிறது. அதை நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் இப்பொழுது நடக்கிறது. ஒரு நெல் போட்டால் 100 நெல் விளைகிறது. இது இறைவன் இயற்கை கொடுத்த செயல். அதே மாதிரி இயற்கை பூமியில் இருக்கிற செல்வத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். உதாரணமா எடுத்துக்கிட்டா ஒரு சோலார்
சோலாருக்கு வந்து என்னுடைய வீட்டிலேயே 20 அடிக்கு 20 அடி 10 kV சோலார் போட்டிருக்கேன். அது இதுக்கு முன்னாடி வந்து 17,000 பில் வந்துச்சு. இப்போ வந்து அந்த 17,000 வந்து பில் கட்ட வேண்டிய வேலை இல்லை. குறைந்த முதலீடு தான், அது ஒன்றும் பெரிய முதலீடு கிடையாது. இது வந்து யார் கொடுக்கக்கூடிய செல்வம்? சூரியன் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வம். அதை நாம் பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி சோலார்ல இவ்வளவு கரண்ட் உற்பத்தி பண்ணுங்க, ஒரு 20க்கு 20 அடி இடத்துலயே ஒரு மாசத்துக்கு 10,000 அளவு கிடைக்குது வருமானம் அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்க. தமிழ்நாடு பூரா கணக்கு பண்ணா எவ்வளவு, எங்க போகும்? சோலார் மின்சாரம் தயாரிக்க ஊக்குவியுங்கள். உதாரணத்துக்கு தான் சொன்ன சோலார். இது மாதிரி செல்வங்கள் பல வழியில் கொட்டி கிடக்கின்றன. சொன்னது போன்ற ஒரு நெல் வந்து 100 நெல் ஆகிறது. அது இறைவனுடைய படைப்புகள். அந்த மாதிரி வளங்களை பெருக்குங்கள். அதற்கான வழிமுறைகளை செய்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உதவுங்கள். அனைவரையும் மது பிரியர்களாக்கி குடும்ப வருமானத்தை பூரா மதுக்கடையில் கொண்டு போய் கொடுத்து விட்டு குடும்ப தலைவி குடும்பத்தை நடத்த முடியாமல் பலவித இன்னல்களுக்கு ஆளாவதையும், இதனால் பலவிதமான துயர் நிகழ்வுகள் நாட்டில் நடைபெறுவதையும், பலவிதமான பேர் கணவன் சரியில்லை என்பதற்காக மாற்று பாதையில் சென்று பலவிதமான கஷ்டமான செயல்களை செய்து தங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்ற செய்திகளையும் நாம் நிறைய பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து சகோதரி அவர்கள் சொன்னது போன்று நாட்டில் இளம் விதவைகள் பெருத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கலைஞருடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கு கொள்கைதான். அதை கொஞ்சம் காப்பாத்துங்க. நாட்டுல நீங்க வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு ஏதோ உபத்திரம் பண்ணாம இருந்தா சரி, நல்லது எதுவும் செய்ய தேவையில்லை. குடும்பத்தை அழிக்காம இருந்தா சரி. மதுக்கடையை எல்லாம் அதிகமாக்கி அரசாங்கத்துக்கு வருமானம் வரணுன்ட்டு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தை பூரா அழிச்சு விட்டு அப்புறம் யாரை போய் ஆட்சி செய்யறது? ஆட்சியாளர் சுடுகாடை தான் ஆட்சி செய்யணும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால மதுவை ஒழிக்க பாருங்கள், விவசாயத்தை முன்னேற்ற பாருங்கள், மற்ற தொழில்களை முன்னேற்றம் கொண்டு வர பாருங்கள். நீங்கள் எந்த நாளும் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஆட்சிகளை செய்தால் சுடுகாட்டை ஆட்சி செய்ய யாராலும் முடியாது. அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உண்மை நிலை. யார் ஆட்சி செய்தால் என்ன, நாடு முன்னேற்றம் கண்டால் நலம். என்னுடைய கோட்பாடு அவ்வளவுதான். பாவம், பெண்கள் செத்து மடிகிறார்கள், குழந்தைகளை சாப்பாடு போட்டு வளர்க்க கஷ்டப்படுகிறார்கள், கணவன்மார்கள் குடித்து அழிப்பதனால். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? கணவன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி வரப்பாத்தே வந்து விளாந்து படுத்துறான். பிள்ளைங்க பசிக்கு வாடுதுங்க. அவங்க நிதானமா இருந்தா தானே பசங்க வந்து பசியில வாடுதுன்னு தெரியும். அவளுக்கு அதுவே தெரியல. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மட்டும்தான், குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் குழந்தைகள் கஷ்டப்படுகிறது, குழந்தைகள் பட்டினி என்ன செய்ய
என்ன செய்வது தெரியவில்லையே என்ற வேதனைகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. குடும்ப தலைவன் மதுப்பிரியன் ஆகி அவன் போதைக்கு அடிமையாகிவிட்டான். ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதனால் அனைத்து குடும்பத்தினருடைய கஷ்டங்கள் போய்விடும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். 1000 ரூபாய் கொடுப்பதென்றால் உங்களுக்கு ஓட்டு வரும் என்பதற்காக ஒன்றால் கொடுக்கலாமே ஒழிய, இதனால் நாடு முன்னேற்ற பாதையில் வரும், குடும்பம் வெகுவாக உயரும், இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் அனைவரும் முன்னேற்றம் காண்பர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்காதீங்க. மதுவை ஒழிக்க பாருங்கள் என்பதை என்னுடைய கருத்தை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.